மனசு வந்து போய் வந்திருக்காருப்பா. பேசாது மாமா, என்னைய நோக வச்சார்ல, அதுக்கு அனுபவிக்கிறாரு. விஷயத்தை கேளுப்பா. உன்னையும் ராதாவையும் விட்டுட்டு இவருடைய சம்சாரமும் மதறித்து போனதுல இருந்து உன்னுடைய ஞாபகமாவே அந்த அம்மா படுத்த படுக்கே ஆயிட்டாங்களாம். கடைசியா அங்க உள்ள டாக்டர்கள் எல்லாம் பார்த்து ஒண்ணும் முடியாம இப்ப மெட்ராஸுக்கு கொண்டாந்து தனி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். ராஜா, உங்ககிட்ட சுருக்கமா சொல்லுறேன். உன் முகத்தை பார்த்தாதான் மீனாட்சி பழைப்பான்னு நினைக்கிறேன். டாக்டர்களும் அதையேதான் சொல்றாங்க. ஏதோ அறிவு கெட்டு போய் நான் சொன்னதையெல்லாம் மறந்துட்டு நீ ராதாவை இப்பவே புறப்படுங்க. மீனாட்சி பொழைக்கிறதும் சாகிறதும் உன் கையில தான்ப்பா இருக்கு. வேண்டாயா, நான் வர்ற நேரம் அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்புறம் என் மேல பழிய போட்டுடுவீங்க. இப்ப அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாருப்பா. இவர் சங்கடப்படுறத பார்த்தா எங்களுக்கே வேதனையா இருக்கு. அதோட உன்னால ஒரு உயிருக்கு ஆபத்து வந்துச்சுங்கிற கெட்ட பேரு உனக்கு வேண்டாம் ராஜா. அத்தை, அப்படின்னா என்னையும் ராதாவையும் இவர் கூட போக சொல்றீங்களா? ஆமா ராஜா, இன்னொரு தடவை இவர் கூப்பிட வந்தப்போ நாங்கெல்லாம் கூட உன்னை போக வேண்டாம்னு சொன்னோம். ஆனா இப்ப நீ இவர் கூட போயிட்டு வர்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆமா ராஜா, இந்நேரம் அவர் தேம்பி தேம்பி அழுத பார்த்து எங்களுக்கே பாவமா போச்சு. ஒண்ணும் யோசிக்காதப்பா, புறப்படு. ராஜா இல்ல, போயிட்டு வாப்பா. சரி மாமா, நானும் ராதாவும் முதல்ல மெட்ராஸ் போறோம். இவங்க கூடவே இருக்கிறத பத்தி அப்புறமா முடிவு கட்டுறேன். ராஜா, இப்ப மீனாட்சி இருக்கிற நிலைமைய பாத்தீங்கன்னா அவளை விட்டுட்டு வரதுக்கு உனக்கே மனசு வராதுப்பா. இந்நேரம் அவ என்ன நிலைமையில இருக்கிறாளோ. ராதா, இவங்க கூட மெட்ராஸ் போலாமா? நீ எங்க இருப்ப, அங்கதான் நானே இருப்பேன். அத்தை, மாமா, பிள்ளைங்களா எல்லாரும் போயிட்டு வரேன். ஐயா, போன உடனே அம்மா உடல்நிலை பத்தி எங்களுக்கு தகவல் கொடுக்குறீங்களா? ஆகட்டுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்பி இருக்காரு, அவர்கிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். சரிப்பா. இந்த அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா. டாக்டர், மீனாட்சி அம்மாவுக்கு பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, பிரஷர் லோவா இருக்கு. நீங்க கொஞ்சம் வந்தா தேவை. சார், இந்த அம்மா வர வர மூச்சு விட ரொம்ப திணறாங்க சார். அம்மா, மீனாட்சிமா, மீனாட்சிமா. ஐயா, இதான் சிற்பி மண்டபம். கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்களேன். டிரைவர், வண்டியை கொஞ்சம் நிறுத்து. ராதா, இங்கே இரு. ஐயா, இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரமா வாப்பா. என்ன இதெல்லாம்? நான் என்னத்தன்னு சொல்லுது? உங்க வாய்க்கு சக்கரை தாங்க போடணும். போட 7வது வாக்கியம் படிச்சு வச்சுக்க. எப்படி? அந்த வாக்கியத்தை நீங்க ஒரு தடவை சொல்லுங்களேன். நேரம் வந்தால் கூடி வரும். 100க்கு 100 உண்மைங்க. எனக்கு நேரம் சரியில்லைன்னு ஒருத்தர் விட்டுட்டு போனாரு. ஆமா, இப்போ அவரே வந்து என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காருங்க. அப்படியா? ஆமாங்க. உண்மையாவா? சத்தியமா. ராஜா, பிள்ளையார் உனக்கு நல்ல வழியை காட்டிட்டார். இந்த செய்தியை கேட்டதும் உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுத்து ஒண்ணும் சொல்லாம அவங்களோட போய் நல்லா படிச்சு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கி ராஜா என்னைக்கு ராஜா மாதிரியே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. சௌக்கியமா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா, இது கல்லு இல்லைங்க, சொக்க தங்கம். தங்கம் கூட இல்லைங்க, வைரம். வைரம் கூட இல்லைங்க, அதுக்கு மேல நமக்கு சொல்ல தெரியலங்க. பிள்ளையாரப்பா, எனக்கு நல்ல புத்தி கொடுப்பா. ஐயா, என்ன எல்லாம் மறந்துட மாட்டீங்களே? நீங்க இந்த கிழவனை மறந்துடாதப்பா. உங்களையும் மறக்க மாட்டேன், இந்த 7 வாக்கியத்தையும் மறக்க மாட்டேன். வரையா.